guys, வணக்கம் and welcome to வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஸோ 2024 பிசி வரல, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி 2019 கோவிடுக்கு அப்புறமா பார்த்தோன்னா 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்ன ஏஜில் பிறந்திருக்கணும், ஸோ எது வரைக்கும் உங்களோட ஏஜ் இருக்கும் அப்படின்றத ஸோ இந்த வீடியோவில் A to Z டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேக்ஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ இந்த மகத்தான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8122299971. ஓகே, சரியா? இப்போ மிகப்பெரிய கொஸ்டின் அடுத்து அதுதான் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா சார் ஏஜ் இருக்குமா இருக்காதா, நான் படிக்கணுமா படிக்க வேணாவா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சரியா? நான் வந்து 2023 நோட்டிஃபிகேஷன் போட்டாங்கல்ல, அந்த டேட்டா பேஸ் பண்ணி 2 இயர்ஸ் வந்து கூட்டி நான் அடிஷனல் டேட் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இது ப்ராபபிளி 2025ஆம் ஆண்டிற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ என்ன வயசு டு என்ன வயசுன்றதை கிளியராக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னாக்கா 1/7/1999 பிறந்திருக்கணும். ஸோ உங்களுக்கு வயசு வந்து பார்த்தோன்னா 26 வயசு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஆல்ரெடி 24 தான் இருந்தது. கோவிட்ல 2 வருஷம் சேர்த்தாங்க. அந்த 2 சேர்த்து 26 வயசு. ஸோ எப்போ முடிஞ்சுட்டு பார்த்தோன்னா 1/7/2025 உங்களுக்கு வந்து 18 கம்ப்ளீட் ஆகிருந்தீங்க. 18 வயசு முடிந்திருந்து அப்படின்னா நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் பர்த் 99ல் பிறந்தவங்களா இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள். 99ல் பிறந்தவங்க வரைக்கும் எலிஜிபிள். அதே மாதிரி பிசி, எம்பிசி, டிஎன்சி அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த கம்யூனிட்டியில் பார்த்தோன்னா 1997ல் பிறந்திருக்கணும். 1/7/1997க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள். 28 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. என்னைக்கு 28 வயசு அப்படின்னு பார்த்தோன்னா 18 வயசு முடிஞ்சிடும். எப்போனா 1/7/2025க்கு அப்புறம் 18 கம்ப்ளீட் ஆயிட்டு 28 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தோன்னா 1/7/1994 பிறந்திருக்கணும். 1/7/1994க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு 1/7/2025 வரும்போது 18 வயசு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னாங்க அவங்க வந்து பார்த்தோன்னா எழுதிக்கலாம். ஸோ அவங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் 31 வயசு வரைக்கும் பார்த்தோன்னா பிசி நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஜிட்டல் விடோ அப்படின்னு சொல்லும்போது இப்போ விதவை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 1/7/1988க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 1/7/1988க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 37 வயசு வரைக்கும் எழுதலாம். 37 வயசு வரைக்கும் எழுதலாம். அவங்க ஸ்டார்டிங் ஏஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 1/7/2025 அன்னைக்கு 18 வயசு முடிந்திருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து எலிஜிபிள். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்மி கோட்டா இல்லை சென்ட்ரல் போலீஸு ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க 1/7/1978 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும். சரியா? 1/7/1978 1/7/2007 பிறந்திருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஹையஸ்ட் ஏஜ் பார்த்தோன்னா 47. 1/7/2025 அப்போ அவங்கலாம் வரணும் 47 வயசுக்கு உள்ள இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து எக்ஸ் ஆர்மி கோட்டாவில் நீங்க வந்து பிசி எழுத எலிஜிபிள். இது ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ கண்டிப்பா இந்த யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை எஸ்ஐகே பிஎஸ்சிக்கோ ப்ரிப்பேர் பண்ற உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்காக இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம்.